எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசின ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஆடியோ தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக த்ரிஷா அவர்கள் முதல்வர் விஜய் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை அஜித் கிட்ட சொல்லவும், அஜித் அவர்கள் அது ஒரு பயங்கரமான விஷயத்தை ரிட்டன் சொல்லியிருக்கிறாரு. இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருக்குது. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியோக்களில் என்ன இருந்துச்சு, என்ன பேசிக்கிட்டாங்க, த்ரிஷாவும் அஜித் அவர்களும் பேசின அனைத்து விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல்வர் விஜய் பற்றி பேசின விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், முதல்வர் விஜய் அவர்களும் த்ரிஷாவும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்கள் சமூக வலைத்தளங்களில் வருது. முதல்வர் விஜய் அவர்கள் மேலே மக்கள் ட்ரோல் பண்ணுறாங்களோ இல்லையோ, த்ரிஷா அவங்கள கடுமையாக ட்ரோல் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, த்ரிஷா எந்த போஸ்ட்டு போட்டாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கள் அண்ணனை மட்டும் விட்டுருப்பா சாமி அப்படிங்கிற மாதிரியும், எங்கள் அண்ணன்கிட்ட வந்துடாதீங்க, எங்கள் அண்ணன்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுகளை மட்டுமே நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது குறித்து முதல்வர் விஜய் அவர்களை யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது. ஒருவேளை த்ரிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி போஸ்ட்டுகளை போடுறதுனால மக்கள் பேசுகிறாங்களோ என்னவோ. ஆக மொத்தத்தில் முதல்வர் விஜயை விட த்ரிஷா மேலே மக்கள் மிக பெரும் அளவுக்கு கோவத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி கோவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சங்கீதா மற்றும் முதல்வர் விஜயோடைய வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல குடும்பமாக இருந்தாங்க, நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய வாழ்க்கையில் த்ரிஷா மாதிரி நிறைய பெண்கள் போயிடுறாங்க. இந்த மாதிரி நல்ல குடும்பத்துக்குள்ளே போய் அவங்களுடைய குடும்பத்தையே கெடுத்துடுறாங்க. அதனால தான் நாங்கள் த்ரிஷாவை எதிர்க்கிறோம். இந்த மாதிரி பெண்கள் நிறைய குடும்பத்துடைய வாழ்க்கையை கெடுத்துருக்கிறாங்க அப்படின்னு தமிழகத்துடைய பெண்களும் தாய்மார்களும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, டிவிக்கு தொண்டர்களும் விஜயோடைய ரசிகர்களும் எதனால் இவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்க த்ரிஷா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான ரீசன் ஒரே ஒரு காரணம் தான். அவங்க எல்லாருமே சங்கீதா அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு ரசிகர்களாக ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி சங்கீதா அவர்கள் தனியாக லண்டனில் கஷ்டப்படுறது அவர்களால் பார்க்க முடியுது. இரண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக சங்கீதா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய பையன் சிஎம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதா தான். சங்கீதா என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில் வரலைன்னா என்னுடைய பையன் நிறைய ஹீரோக்கள் இந்த மாதிரி திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து வழி தவறி போயிடுறத நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அப்படி போகாமல் என்னுடைய மகன் சரியான பாதையில் ஒழுக்கமாக இருந்ததுக்கு காரணம் சங்கீதா தான் சொல்லிட்டு எஸ்சிஎஸ்சி புகழ்ந்து பேசியிருக்காரு. முதல்வர் விஜய் அவருடைய அம்மா சோபா அவர்கள் சங்கீதா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. என்னுடைய பையன் இன்னைக்கு முதல்வராக இருந்ததுக்கு, அவருடைய கனவுகள்லாம் அடைஞ்சதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதா தான் காரணம். அதனால் இருவரும் சீக்கிரம் சேரணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரே ஆசை அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜயோடைய அம்மா சோபா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நேயர்களே இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. த்ரிஷாவும் அஜித் அவர்களும் மிக பெரும் அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களுடைய தாயார் இறந்த உடனே அங்கே முதல்வர் விஜய் அவர்கள் கூட த்ரிஷாவும் போயிருப்பாங்க. ஏன்னா அஜித் அவர்களும் த்ரிஷாவும் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இருவரும் பேசின ஃபோன் காலில் த்ரிஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரமாக ஒரு நாள் மீட் பண்ணணும், ஷாலினியை மீட் பண்ணணும், ஷாலினி கிட்டலாம் பேசிய ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அஜித் அவர்கள், ஷாலினி கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவா, என்னுடைய ஃபேமிலி பிள்ளைகள் மற்றும் சன் உங்களை நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோட நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த பேச்சில் த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னையும் விஜயும் வச்சு நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் நாங்கள் 2 பேரும் உங்களுடைய அம்மாவுடைய அந்த கடைசி நாளில் சேர்ந்து வந்ததுனால அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. எங்களால் என்னால் ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் எங்களால் வந்திருந்தால் மன்னிச்சிடுங்கன்னு த்ரிஷா சொன்னதுக்கு அஜித் அவர்கள், இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷா அவர்கள் இவ்வளோ கவலையாக பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சமூக வலைத்தளங்களை இனி த்ரிஷாவை யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கண்பாச தெரிவிங்க. நன்றி.